போயிட்டு இருக்கும்போது இந்த வடிகளாட்சி போட்டுருக்கலாம்ல. அவர் செத்த பிறகு ஏன் கொட்டாவை போடணும்? அதுவும் நாங்க இல்லாதப்ப இவங்க கொட்டாவை போட்டோட கான்செப்ட் எப்படி தெரியுமா இருக்கு என்னோட மைண்டுக்கு? ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க, 4 சுவர் வச்சு ஒரு குடும்பம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க வெளியூர் போயிருக்கும் போது அந்த வீட்டை உடைச்சு இன்னொரு ஃபேமிலி 2 பேர் வந்து தங்கிட்டு நீங்களும் வாங்க குடும்பம் பண்றோம், நாங்களும் வாங்க குடும்பம் பண்றோம் இருப்போம். அப்படி இருக்கா இல்லையா? அவங்களுக்கு தோணுதா இல்லையா? ஒரு எம்டி லேண்ட்ல நீ போடு, இல்ல புறம்போக்கு இடமா நீ அதுல போடு. எம்டி லேண்ட்லயும் போடாம நீ புறம்போக்குலயும் போடாம ஒரு குடும்பமா வசிச்சு 2016 நாங்க குடியேறி இருக்கிறேன். நீ வந்து ஒரு குடும்பம் வேலியை உடச்சி மரத்தை வெட்டி நாங்க இல்லாத பண்ணா இதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதுக்கு நீங்க இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு பெண்ணா இருந்து எவ்வளவுதான் சார் போராடுறது? நாங்க வேளாண்மை இன்ஸ்பெக்டருக்கு போயிட்டோம், ஜவஹர் சார்ட்ட போயிட்டோம், அடுத்து டிஎஸ்பி சார்ட்ட போயிட்டோம், சைலேந்தர் பாபு சார்ட்ட போயிட்டோம். இந்த பையனை வச்சுட்டு இதனால என் பையனோட படிப்பும் பாதிக்குது. நான் ஹாஸ்டல்ல சரியானா நான் சேர மாட்டேமா, இந்த சூழ்நிலை என்னால ஹாஸ்டல்ல இருந்து நான் படிக்க முடியாதுன்னு அவன் சொல்றான். இது மாதிரி எங்களுக்கு மேலும் 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 தொடர்ந்து இன்னல்கள் தான் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எந்த விதமா நான் என்ன சொல்றேன், அந்த கொலை பண்றேன்னு வந்து சொன்னால அந்த லேண்ட் பிரச்சனை வந்துச்சுல, அப்பயே தாலுகாவில இருந்தோ வேளாண்மையில இருந்தோ இங்க வாங்க 2 குடும்பத்தையும் கூப்பிட்டு என்ன பிரச்சனை தீர்த்துருந்தா இத்தனை வருஷம் நாங்க போராடி இருக்க வேண்டியதில்ல, எங்களுக்கு கூட மன உளைச்சல் வந்திருக்காதுல்ல. ஏன் அதை தீர்க்க மாட்டாங்க அரசியல்? அப்ப வந்து சுவாமிநாதன் வந்து ஆள்றாரா? அரசியல்வாதிகளை வச்சு அதிகாரிகள் ஆள்றாரா? இல்ல அது என்ன நடக்குது? ஏன் அதிகாரிகள் அதை செய்ய மாட்டாங்க? இறங்கி தப்பு இதாம நடந்துச்சு, இந்த மேல தப்பு, இந்த மேல தப்பு, இதான் நடந்த உண்மை அப்படின்னு வெளிப்படுத்த நாங்க சார் இவ்வளவு போராடுறோம், இவ்வளவு இருக்கு நாங்க மல்லு கட்டி நிக்கிறோம். வாழ்றது ஒரு தடவை, வாழ்க்கை போறோம், பிறக்கிறது ஒரு தடவை, இறக்க போறோமா இறக்க தான் போறோம். அப்படி இருக்கிற பிரச்சனையை உடனே பண்ணி முடிக்க வேண்டியதானே? நைட்டு படுத்தா காலையில எந்திரிக்கிறோமா இல்லையான்னு போயிட்டு இருக்கிற காலத்துல எங்களுக்கு 4 வருஷம் மன உளைச்சல். நல்லது கெட்டது கிடையாது, ஒரு கூட நல்லது கெட்டதுன்னா போறது இல்ல, தீபாவளி பொங்கல் நாங்க கொண்டாடுறது கிடையாது. எங்க அண்ணனோட மர்மத்தை கண்டுபிடிச்சு எங்களுக்கு டெசின் மேட்டர் லேண்ட் ஒரு பிரச்சனையே கிடையாது சார். எங்களுக்கு இடமே வேணாம், நாங்க இந்த கட்டிருக்க பாருங்க மாடி வீடு, அதை வேணாலும் நாங்க அரசாங்கத்துல ஒப்படைக்கிறோம். ஆனா இவங்க ஊழல் செஞ்ச மறைக்கிறது எங்களை பலிகடா ஆக்குறாங்க. நான் இன்னும் இங்க வந்ததுக்கு இவ்வளவு தூரம் நான் டிராவல் பண்ணதுக்கு காரணம் என்ன? எனக்கு உடம்பு முடியல, அதால நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இதை நீங்க தெரிவிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ நான் கட்டுப்படுறேன் சார். இப்ப அவங்கதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே பண்ணிருக்காங்க. நியூஸ்ல பாக்குறேன், பேப்பர்ல பாக்குறேன், செல்லுல பாக்குறேன். இந்த ஊடகங்கள் நீங்க உங்க நண்பர்களை ஒரு நண்பர்களா நினைச்சு நான் கேட்கிறேன், இதை நீங்க வந்து எவ்வளவு தூரம் வெளியில கொண்டு போகணுமோ நீங்க கொண்டு போய் எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை எல்லாம் நான் என் வாழ்நாள் வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்னோட கோரிக்கை தான் சார். நான் இடத்துக்கு ஆசைப்படல, பணங்காசுக்கு ஆடல, எங்களுக்கு நியாயம் தட்டிதான் நாங்க இவ்வளவு தூரம் நாங்க போராடிட்டு இருக்கிறோம். அண்ணன் தம்பி இது எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த 3 பேரை அடக்கிறதுக்கு அவங்க அதிகாரிகளுக்கோ போலீஸுக்கோ திறமை இல்லையா, இல்ல அவங்கள இவங்க மிரட்டி வச்சிருக்காங்களா? இது 2 தான் எனக்கு தெரியும். அதெல்லாம் யாருமே எடுத்து கேட்கல சார். ஊரை விட்டு காலி பண்ண மறுக்கிறாருன்னு அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு ஆர்டிஓ சார் வந்து ஆப்போசிட் பார்ட்டில வந்து அந்த இடம் வந்து அவங்க இடம்னு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க புறம்போக்குன்னு சொல்றீங்க, புறம்போக்குங்கிறதுக்கான டாக்குமெண்ட் நீங்க கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட் பார்ட்டி யாருமே கொண்டு வந்து கொடுக்கல. நாங்க 1940 பத்திரத்தை நாங்க கொண்டு கொடுக்கும்போது 2 பேருக்கும் சம்மன் போட்டு வரவழைச்சிருந்தாங்க. அப்ப வரவழைக்கும் போது இல்ல இவங்களுக்கு தான் அந்த இடம் பாத்தியப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே ரிஜிஸ்டர் சபால அனுப்பிட்டாங்க. அந்த இடத்துக்கு நீங்க யாரும் போக கூடாது, அதே மாரி அது உங்களுக்கு உரிமை அப்படின்னு சொன்னாக்கா நீங்க கோர்ட்ல தான் போய் பாத்துக்கணும், அவங்களுக்கு எந்த இடங்களும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி தான் மேற்கொண்டு தானே சார் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அரசியல்வாதி தான் சார் நாங்க உள்ளர போடுறாங்க. ஒன்றியத்துக்கு என்ன சார் வேளாங்க? ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா, ஒரு இட பிரச்சனைனா சிவில் கேஸ்னா தாசில்தார் வரணும், கிரிமினல் கேஸ்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரணும். 2க்கும் சம்பந்தப்பட்ட இல்லாம அரசியல்வாதி வந்து கூறும்போது அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அவர் டிஎம்கே சார். டிஎம்கேவும் ஏடிஎம்கே நான் ஒண்ணு சொல்றேன் நான் தெரிஞ்சுங்க. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒர்க்குள்ள படாத பாடுபடுத்தி வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்றது ஏடிஎம்கே சார், சப்போர்ட் பண்றது டிஎம்கே. பிரசிடென்ட் வந்து டிஎம்கே. பிரசிடென்ட் எங்க வீட்டுக்கு வர்றாரு. நான் அந்த ஊர் பிறந்த பொண்ணுங்கிறதுனால எனக்கு எல்லாருமே தெரியும். இப்ப எங்க வீட்டுக்காருக்கு அந்த ஊர்ல கேட்டீங்கன்னா யாரையும் தெரியாது. அதனாலதான் நான் கூட போயிட்டு இருக்கேன். அன்னைக்கு எங்க வீட்டுல கொத்தனார் வேலை நடத்தினால இவங்க தனியா போகும்போதுதான் இவங்களை அடிச்சது. நான் வந்து ஒரு பேரை சொன்னாக்கா அவர் பேரை சொல்லுவான், உங்க அப்பா பேரை சொல்லுவான், உங்க தாத்தா பேரை சொல்லுவேன். ஆனா எங்க வீட்டுக்காருக்கு தெரியாது, கருப்பு சேப்பி தான் தெரியும். அந்த ஊர்ல உள்ளவங்களை கேட்டீங்கன்னா அவர் கருப்பா இருந்தாரு சேப்பா இருந்தாரு அவ்வளவுதான் தெரியும். நான் அப்படி கிடையாது. 2 தலைமுறை நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க அப்பா 2 ஊர் கணக்கு புள்ள பார்த்து சர்டிபிகேட் வாங்கினாங்க. அப்ப 2 ஊர் கணக்கு புள்ள பார்த்து சர்டிபிகேட் வாங்கினா எங்க அப்பா புறம்போக்கு நேரத்தை அழைச்சி வச்சுட்டு போயிட்டாங்களா எனக்கு? அப்படின்னா அந்த இடத்துல நான் டேக் ஓவர் பண்றேன்னு ஆர்டிஓ சார்ட்ட போய் சொன்னேன். அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிதான் அந்த தீர்ப்பு போட்டது. எங்களை வந்து இவங்க இந்த சாமினாரா சிதம்பரனாரா ரவி 3 பேரா அந்த பிரச்சனைக்கு ஆரம்பித்தார ஊருக்கு எங்களுக்கு எந்த
பையன் அந்த பிரசிடண்ட் எங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது நான் சொன்னேன், நான் ஊரை மாத்தி காமிங்க, நீங்க வந்து மரம் வைங்க நிறைய எங்க பார்த்தாலும், நீங்க தான் இந்த தடவை ஜெயிப்பீங்க அப்படின்னு இப்ப சொல்றாங்க. சரிங்க நான் வச்சிடுறேங்கன்னு சொல்லிட்டு பிரசிடண்டே வந்து எங்க வீட்டுல கொட்டா போடுறாரு நாங்க இல்லாதப்ப. அதுதான் சார் என்னன்னு அதுக்காக தான் சார் நாங்க இங்க வந்துட்டேன். அதனாலதான் நாங்க இங்க வந்துட்டோம். நாங்க வந்து உயிருக்கு பயப்படல, எதுக்குமே நாங்க பயப்படல. துணிஞ்சுனா நாங்க வந்தோம். உங்க மூலியமா எங்களுக்கு தீர்வு, நான் நியூஸ் எல்லாம் பாக்குவேன் சார், புதிய தலைமுறைக்கு போனோம், இவங்க மூலியமா எங்களுக்கு தீர்வு கிடைச்சது, அது மாதிரிலாம் நாங்க ஒரு நியூஸும் பார்க்கும்போது தெரியும். அதனாலதான் நாங்க ரொம்ப 4 வருஷமா என் பையனோட படிப்புக்காக நாங்க 4 வருஷமா பொறுத்திருந்தோம். இல்லாட்டி நாங்க மறு வருஷமே வந்திருப்போம். இருந்தாலும் 4 வருஷம் இந்த பையனோட படிச்சுட்டு இந்த பையனுக்கு ஒரு இது பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் ஃப்ரீ ஆயிடும். ஏன்னா நாளைக்கு அவன் ஒரு வருஷம் லைஃப் வீணா போயிடும் சார். இதுல நாங்க மெனக்கிட்டோம்னா அவனோட ஒரு லைஃப் பாதிச்சு அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க இவ்வளவு தூரம். அந்த பிரசிடண்ட் டிஎஸ்பி கேக்குறாரு, நீங்க எந்த விதத்துல அந்த வீட்டுல போய் கொட்டா போட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சார் தீர்மானம் போட்டாங்க அப்படிங்கிறாரு பிரசிடண்ட். அதுக்கு அவர் டிஎஸ்பி கேக்குறாரு, அது எப்படிங்க தீர்மானம் மட்டும் உண்மையாகும்? தீர்மானம்னா அதுக்கப்புறம் வீடியோ வந்து பார்க்கணும், இடத்த வந்து சூஸ் பண்ணணும், இடத்துக்காரங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், 15 நாளைக்கு முன்னாடி இது அரசாங்கத்துக்கு சொந்தமான நோட்டீஸ் அனுப்பணும். நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்துட்டு எப்படிங்க ஒருதலை பட்சமா நீங்க நடந்துக்கிட்டீங்க? தப்புங்க உங்க மேல. அது நீங்க அங்க போட்டதுக்கான என்ன ஆதாரம் அப்படி இருக்க? இன்ஸ்பெக்டர் ஆந்திராய் சார் சொல்றாரு, இல்ல சார் தாலுகாவில் கொடுத்துட்டாங்க சார், அது வந்து போட சொல்லி கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொல்றேன், தாலுகா ஒண்ணும் இல்ல சார், இதோட நாங்க பிரச்சனையை முடிச்சுக்கிறோம், தாலுகாவில் போட சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த காப்பியை மட்டும் எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரல, கோர்ட் வரல, எங்கேயுமே நாங்க போல, நாங்க பாட்டுக்கு இருந்துக்கிறோம் அப்படின்னா இன்னை வரைக்கும் வாங்கி கொடுக்குறாரு ஆந்திராய் சார். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். 8:30 மணிக்கு வராரு, என் பையன் ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கிறான் சார். 8:30 மணிக்கு வந்து கதவை, ஒரு இன்ஸ்பெக்டர் ஏன் வரணும்? சம்மன் கொடுக்க எதுக்கு இன்ஸ்பெக்டர் வரணும்? ஒரு எஸ்ஐ அனுப்பலாம்ல. கதவை திறங்கன்னு எதுக்கு சொல்ற நீ? எஸ்ஐ இது கொடுக்க சம்மன் கொடுக்க வந்தா சம்மன் கொடுக்க வந்திருக்கோமா இருந்தாங்கன்னு கொடுக்கணும். நீ கதவை திறனா கஞ்சா பட்டா போட்டுட்டு என்ன உள்ள என் வீட்டுக்கார பிடிக்க வந்திருக்கா, இல்ல வேற எதுவும் திட்டத்தோட வந்திருக்கா? சந்தேகம் வருதா இல்லையா? வருதுல சார் சந்தேகம். 8:30 மணிக்கு உனக்கு என்ன வேலை? ஒரு ஃபேமிலி இருக்கும்போது, குடும்பமா இருக்கும்போது, பையன் படிச்சுட்டு இருக்கான், அதோட ரெக்கார்டை முடி வச்சுட்டான். மறுநாள் நான் போய் பர்மிஷன் சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி இன்னைக்கு எழுதல அப்படின்னு சொல்லி 8:30 மணிக்கு சம்மன் கொடுக்குற அளவுக்கு என் வீட்டுல ரேப் பண்ணிட்டாரா இல்ல கொலை பண்ணிட்டாரா? என்ன பண்ணாரு அவரு? 8:30 மணிக்கு சம்மன் கொடுக்க வர என் வீட்டுக்கு 20 போலீஸை கூப்பிடு. நீ என்ன இந்த மாதிரி பேசுற? 20 போலீஸை கூப்பிடுமாங்கிறாரு அவரு. நீ 20 போலீஸ் வேணாம், தமிழ்நாட்டு உள்ள அத்தனை போலீஸையும் நீ கூப்பிடு, நான் பேசுறேன். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு அத்தனை பேருக்கு நான் தெரிவிக்கிறதுக்காக நான் இங்க வந்தனே தவிர மற்றபடி நான் எந்த எதிர்பார்ப்போடையும் நான் வரல. உங்களுக்கு தெரியணும் நாட்டுல என்ன, இந்த ஒருத்தர் கிராமத்துல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்தணும், அவ்வளவுதான். ஊழல்ல மூழ்கி கிடக்கு சார். எனக்கு அப்புறம் நான் செத்து போனதுக்கு அப்புறம் நான் பிறந்த ஊர் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். நான் மற்ற என்னோட சுயநலத்துக்காக நான் வரவே இல்லை. நான் இது சத்தியம். நான் இறந்து போனாலும் அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், அந்த ஊர் செழிப்பா இருக்கணும், அவ்வளவுதான். இதே மாதிரி நீ ஒரு குடும்பத்தை அழிக்கிறிய. நாளைக்கு எங்களுக்கு வந்து பண வசதி இருந்துச்சு, ஏதோ எங்களால திறமை இருந்துச்சு, நாங்க இவ்வளவு தூரம் வந்து போராடி இருக்கிறோம். ஒரு அப்பாவி மக்கள் குடும்பத்தை நீ இதே மாதிரி பண்ணினா அவங்க எப்படி வருவாங்க? அவங்களுக்கு பணம் காசு யாரு பண்ணுவா? அவங்களுக்கு படிப்பறிவு எங்க இருக்கும்? அவங்களுக்கு திறமை இருக்குமா? அவங்களால டிராவல் பண்ண முடியாதவங்களும் இருப்பாங்க. இப்பதான் சின்ன வயசுல அவங்களுக்கு பிரச்சனை வருது இல்ல, அவரே எப்படி எங்க இவ்வளவு தூரம் வந்து போராடி இவ்வளவு தூரம் பிரச்சனை கொடுப்பாங்க? அவங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப ஒன்னு நீ இப்ப அதிகாரிகளை கையில போட்டு வச்சிருக்கியா, இல்ல உன்னோட சொல்லுக்கு அதிகாரிகள் கட்டுப்படுறாங்களா, இல்ல நீ பயமுறுத்தி வச்சிருக்கியா? 4 வருஷம் சார், 4 வருஷம் நாங்க கண் தூங்கி முழிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, நீங்க நம்பினாலும் சரி நம்பலாம் சரி, என்னோட மனசாட்சி கட்டுப்பட்டு தான் நான் சொல்றேன். ஆண்டவனுக்கு பயந்து மனசாட்சி கட்டுப்பட்டு நான் சொல்றேன். 4 வருஷம் ஆகுது. என் வீட்டுக்காரர் என்ன 2 லட்சம் சம்பளம் ஆகுறாரு, அவர் மேல பொய்யான கேஸ போட்டு வச்சிருக்காங்க. 2 வருஷம் 2 சம்பளம் இல்லாம ஒரு குடும்பம் பண்றதா. இப்ப ஒரு நாள் குடும்பம் பண்ணாதான் எனக்கு, நான் டெய்லரிங் ஒர்க், எனக்கு மூடு சரி இருக்குனால நம்ம டெய்லர் வேலையை விட்டுட்டேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் வந்து பெரிய வேலையெல்லாம் போனேன். இவர் வந்து என்னோட மாமா பையன் தான். ஒரு கிராமம் கட்டின துணியோட தான் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போனாரு. வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி போடுற ஃபேமிலியே எப்படி எல்லாம் இருக்குன்னு நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னே வரைக்கும் ஒரு கிராமோட நான் போனேன். அதனாலதான் எங்க அப்பாவோட எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த இது பண்ணேன். இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ தெரியல. நான் சார் சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல சார் என்கிட்ட. நான் இந்த இடத்த வித்துட்டேன், உன் கையெழுத்த போட்டு நான் போர்ச்சேரி பண்ணி இந்த இடத்த வாங்கிட்டேன், நான் எல்லாமே பண்ணிட்டேன், நீ விட்டுருமான்னு சொன்னா நான் விட்டுட்டு போறேன். போறப்ப என்ன கட்டின அருணாபடியை கூட அழுத்துறான். என்ன அள்ளிட்டு போறான்? போறப்ப என்ன தெரிச்சுட்டு போறான்? ஒண்ணு புதைக்க போறான், இல்ல எரிக்க போறான், மண்ணை திங்க போது, இல்ல நெருப்பா போறோம். எவ்வளவு தூரம் நாங்க போராடிட்டு போய் நீங்க உங்க மனசாட்சி நைட்டு நீங்க போய் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். 4 வருஷம் ஆகும் நாங்க நிம்மதியா தூங்கி. இதை போய் சாப்பிடலாம். மூடே இல்ல சார். இவர் வந்து என்ன பாவம் பண்ணாரு? என்ன கல்யாணம் பண்ணதுக்கு இவருக்கு இவ்வளவுதான் தண்டனையா? இந்த இடத்துல ஊழல் பண்ணிருக்கா, ஊழல் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்லிட்டு, அதிகாரிகள் வந்து ஸ்பாட்ல சொல்றீங்க, இல்ல எங்களை கூப்பிட்டு இவ்வளவு ஊழல் நடந்துருச்சுமா, என்ன பேசி தீர்த்துப்போமா, என்ன நடக்குது ஏதுன்னு சொல்லுங்க.
கோர்ட்டுன்னு போனா அப்புறம் எதுக்கு சார் அதிகாரிகள் காவல் நிலையம் மற்றது ஆபீஸ்ல இருக்கு? கோர்ட்டுனா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனா அவங்க ஜட்ஜு மனுஷன் தானே, அவங்களும் எத்தனை கேஸ் தான் விசாரிப்பாங்க. அப்புறம் எதுக்கு அதிகாரிகள்லாம் இருக்காங்க? ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளில வந்துடணும் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு. குறைஞ்சது 10 வருஷம் 8 வருஷம் தானே ஆகிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே கோர்ட்டுக்கு போனா அப்புறம் ஏன் சார் இவங்களுக்குலாம் நாங்க போடுற வழியில தான் சார் இவங்களுக்குலாம் சம்பளம்? இந்த ஊர்ல தான் நாங்களும் பிறந்திருக்கிறோம். இல்ல நான் ஏதாவது ஆதிவாசியா இல்ல வெளிநாட்டு இருக்கேனா இல்ல தப்பு தண்டா பண்ணிட்டு தலைவலி வாங்கி நான் வந்திருக்கிறேன். அப்படி என்ன அந்த சாமிநாதனுக்கு நான் கேட்கிறேன். என்னோட கேள்வி அதான். அந்த சாமிநாதனை அந்த ரவி அழகன் ஒரு குடும்பத்துல 9 பேர் ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா அந்த ஊருக்கு வேடிக்கை பார்க்கணும்னா அப்ப அந்த ஊரை மிரட்டி வச்சிருக்கானா இல்ல அவங்களால சொல்ல இயலாம இருக்காங்களா? அதுதான் சார் என்னால ஜீரணிக்க முடியல. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கிறவன் வாடிங்கிறான் போடிங்கிறான் மேலாங்கிறான் கீழங்கிறான் போட்டுக்கிறான். அப்ப எந்த லட்சணத்துல அவன் பாடம் நடத்திப்பான்னு நீங்க புரிஞ்சுங்க. அவனோட வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு தெரியும், எங்களோட வாழ்க்கை வரலாம் அவனுக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. லேண்டுக்கெல்லாம் எங்களுக்கு முடிஞ்சு எங்களுக்கு ஆடியோ தீர்ப்பு வந்து சார் எங்களுக்கு லேண்டை வந்து ஆடியோ சார் தீர்ப்பு போட்டு முடிச்சுட்டாங்க. லேண்டு பிரச்சனை இப்ப கிடையாது. எங்களுக்கு திருமலுக்கு மட்டும்தான் நடவடிக்கணும். இதை தமிழகம் முதலமைச்சர் கொண்டு போய் சேர்க்கணும். கொட்டா போட்டு லேண்டு பிரச்சனை தீர்ப்பு ஆயிடுச்சு. கொட்டாவை முடிஞ்சுன்னா அவங்க டாக்குமெண்ட் கேட்கிறாங்களே சார் ஆப்போசிட் சாமிநாதன் தான் டாக்குமெண்ட் கேட்கறாங்களே ஆடியோ சார். நீ டாக்குமெண்ட் எடுத்துருவானதான் அந்த ஆள் தான் எடுத்துட்டே வரலையே. அதுக்கப்புறம் தானே 10 இடத்துல நோட்டீஸ் போட்டு ஒட்ட சொல்லியிருக்காங்க. நோட்டீஸை போட்டு 10 இடத்துல ஒட்டு இது பானுமதிக்கு சொந்தமான இடம்னு ஒட்ட சொல்லிட்டு ஒட்ட விட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு உடனே மீனியல் கழிச்சுறாரு. அந்த மீனியல் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரு எல்லாத்தையும் விட ஜிஎல் அங்கடியா இருக்காரு. ஃபர்ஸ்ட் இப்ப அவரு என்னன்னு கூப்பிட்டு விசாரிச்சா ஏபிஎஸ் தெரிஞ்சிடும். சம்மன் கொடுக்க வரதுக்கு மீனியலுக்கு என்ன சார் வேலை? 8:30 மணிக்கு நைட்டு என் வீட்டு வாசல 8:30 மணிக்கு மீனியல் வந்து எஸ்ஐ வருவாங்க இல்ல இன்ஸ்பெக்டர் வருவாங்க. நீ ஜீப் எடுத்துக்கிட்டு சம்மன் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய குழப்பம் தான் இல்லையா சார் அது? அப்படி இருந்திருந்தா நீ ஜீப் எடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணு. அப்ப நீ எங்க வேணாலும் போ, எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பொம்பளை, நீ போ எங்க வேணாலும். எங்களுக்கு என்னதான் நடந்த குற்றநிலையுடைய எல்லாத்தையும் நான் சீனியா மாத்தி வச்சிருக்கிறேன். நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்கல எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணல. சிஎஸ்ஆர் மட்டும் தான் ஃபைல் பண்ணிருக்காங்க. அது எங்களோட நாளைக்கு எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கோம். அதான் எல்லாத்துக்கும் நாங்க கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. 4-5 விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது. அதான் ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் ரியாக்ஷன் வாங்கினா அது நடந்துட்டு இருக்கு. 3 வருஷமா அந்த கேஸ் நடக்குது. இல்ல இது நடந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஊரே சேர்ந்து எங்களை வந்து கொடுமைப்படுத்துது, ஒரு எதிர்க்குது. அதுக்கான காரணம் எங்களுக்கு தெரிஞ்சாங்க. அந்த அந்த நிலத்துல விஸ்வநாதர் ஆலயம் இந்த கோயிலோட நிலைமை காணும். இந்த விஸ்வநாதர் ஆலயம் கோயில் நிலைமை இல்ல என்ன சார், நான் என் பிறந்த ஒரு எனக்கு எல்லா டீடைல்ஸ் சரி என்ன சொல்லுங்க சார்? புரியல, நீங்க கேக்குறது புரியல. என்ன சார் என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு தான் அந்த ஊர் விவரம் ஃபுல்லா தெரியும். என்ன சார் தெரியுது? எங்களுக்கு நடவடிக்கை என்னன்னா நடந்த கிரிமினலுக்கு ஏன் போலீஸ் நடவடிக்கை எடுக்கல? அது ஒண்ணுதான். அந்த 24 மணி நேரத்துல கொலை பண்ணிட்டு என் தெருவுக்கு வந்தாருல, அப்பயே வந்து போலீஸ் எங்களையும் அவங்களையும் கூப்பிட்டோ இல்ல அவங்கள ஸ்பாட்டுக்கு வந்து தெரு பிரச்சனை தெருவோட முடிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பக்கத்து வீட்டோட முடிக்கணும். உனக்கு என்ன அங்க வேலை? நீ ஏன் அங்க போன அப்படின்னு கண்டிச்சு அந்த பிரச்சனையை அப்பயே சால்வ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு பயம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு பிரச்சனை வராது. இவன் எங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு எங்க மாமனார் 98 வயசு இப்ப இறந்துட்டாரு. 3 மாசம் ஆகுது. 98 வயசு. நாங்க அதோட தம்பி படிப்புக்காக நாங்க வெளியில வந்துட்டோம் டியூஷன் சொல்லிட்டு. 98 வயசுக்கு எங்க ஊர் பையன் ஒரு பையன் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இங்க வந்து மிரட்டிட்டு அந்த சாப்பாடு கொடுக்குற பையன் அடுத்த தெரு அந்த தெரு பையன்கிட்ட போய் நீ என்ன பெரிய ஆளாடா, அவன் தானே போன் பேசுறான், அவனுக்கு சவுந்தரராஜன் தானே போன் பேசுறான், போனுங்கலாம் உடச்சிருவான், இனிமே நீ எங்க சாப்பாடு கொண்டு கொடுக்கணும்னா கைகால பிடிச்சி வெட்டிடுவேன் அப்படின்னு இந்த பையன் யாரு இந்த 24 நேரத்தை கொலை பண்றேன்னு சொன்னா பாருங்க, அவன் போய் அங்க மிரட்டிருக்கான். நான் தான் அந்த பையன்கிட்ட கேட்டேன். அவன் வந்தால வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு உள்ளர வச்சு கதவை சாத்திருக்கலாம்ல, சாத்திட்டு நீ குடும்பமா தானே இருக்கிறீங்க, ஃபேமிலியோட தானே இருக்கீங்க, 100 கடிச்சிருக்கலாம்ல, ஏன் விட்டீங்கன்னு கேட்டான். அப்ப நீ இந்த தெருவுக்கு போவ அந்த தெருவுக்கு போவ அடுத்த தெருவுக்கு போவ, அப்போ நடக்க ஆடவே கிடையாதா? இதுதான் எங்களோட கோரிக்கை. நாங்க வேற இடம் வந்து கம்ப்ளீட்டா எங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நாங்க பென்சிங் போட்டுக்கிறோம். அது எங்களுக்கு இட பிரச்சனை தீர்ப்பு வழங்கிட்டு அதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. இவ்வளவு கிரிமினல் மேற்கொண்டுன்னா அந்த ஊர்ல எங்களுக்கு என்ன பாதுகாப்பு?
இதுதான் எங்களோட கேள்வி. ஏன் அந்த அதிகாரிகள் இறங்கி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? வேற எந்த கொஸ்டின் நான் கேட்கறேன். உதவி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல அவங்க வீட்டுல உள்ளவங்களே 5 பேரை வேலைக்கு போட்டு தான் சமூக நீதியா? நாங்க சொல்லியிருக்கோம் கல்வித்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதான் நடவடிக்கை இல்லைன்னு சொல்றேன். கல்வித்துறையிலையும் வருவாய்த்துறையிலையும் காவல்துறையிலும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றேன். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியணும். ஒரு குடும்பத்துல உள்ளவங்க 5 பேர் பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறது வந்து கல்வித்துறை அனுமதிக்குதா? இஸ் இட் சோசியல் ஜஸ்டிஸ்? இது எங்காவது இல்ல எங்காவது இது பண்ண நடக்குது தமிழ்நாட்டுல, இந்தியால, உலகத்துல எங்காவது இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா? சார் ஒரு நிமிஷம் சார். ஆர்டிஐல நாங்க கேட்கிறோம், பள்ளிக்கூடத்துல எத்தனை மாணவிகள், ஆர்டிஆர்ல எத்தனை? அது மிகப்பெரிய ஊழல் இருக்கு நிறைய. அதுக்கு என்ன பதில் அனுப்பணும் சார்? அதுக்கு பதில் அனுப்புறாரு அவர் கூட தலைமை ஆசிரியர். தாங்கள் கேட்ட தகவல்கள் வழங்கப்படும் என்ற தகவல்களாக வழங்கப்படுகிறது. ஒண்ணு இதுக்கு பதில். இன்னொன்னு என்னன்னா, திறமையின் அடிப்படையிலும் தொழில் நம்ம படிப்பின் அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க. திறமையோட அடிப்படையில தான் அவங்க போட்டிருக்காங்க. வேற படிச்சு அவங்க வேலைக்கு போகலையா? அப்ப படிச்சவங்க எல்லாம் என்ன பண்றது? இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சவங்க எல்லாம் எங்க சார் வேலைக்கு போறது? சொல்லுங்க. நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் தான். தகவல் வந்து வழங்கப்படும் தான் எனக்கு தகவல் வழங்கப்படலை. அப்ப நீ வந்து உன்னோட காசை வச்சுக்கிட்டு தான் நீ இப்ப எங்களை ஆளுமை பண்ணனா, அப்ப நீ அதை கேட்கணும்ல. அந்த அதிகாரி வந்து கேட்டா போதும் எங்களுக்கு. வேற எங்களுக்கு அவங்க மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில அவங்கள எதிரியாக நாங்க நினைக்கல. இவ்வளவு சம்பவம் நடக்க காரணம் என்ன? அதான் என்னோட கேள்வி. என் பேரு பானுமதி சார். இதெல்லாம் நான் அதிகாரிகள்கிட்ட கொடுத்த மனு. இது எல்லா மனுவும் அரசு துறையில எல்லாம் கொடுத்த மனுவோட நகல் தான். இன்னும் நான் எடுத்துட்டு வரல. அது 180 மனுக்கள் நான் கொடுத்திருக்கிறேன். எந்த மனுக்குமே எனக்கு நடவடிக்கை இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மளிகை கடை நடத்தலாமா? ஒரு உதாரணமா இருக்க வேண்டாமா? ஒரு பள்ளிக்கூடம் தான் ஊருக்கு உதாரணமா இருக்க வேண்டாமா? அடுத்த தலைமுறைக்கு உதாரணமா இருக்க வேண்டாமா? இதெல்லாம் கண்டிக்கணும். இதெல்லாம் நான் கண்டிக்கிறேன். ஆமா ஆமா, அதனாலதான் அது அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா செயல்பட்டாங்க. இதை உங்க ஊர் மக்கள் கேட்கலையே. ஏன் கேட்கல? எங்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு, ஊர் மக்கள் கேட்கலையே. ஏன் கேட்கல? அப்போ ஒண்ணு எங்க மேல தப்பு இருக்கு. அப்ப எங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு இம்மிடியா எங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருங்கன்னு சொல்றேன். இல்ல அவங்க மேல தப்பு இருக்குன்னா அவங்க மேல நடவடிக்கை இல்லாம காலங்கள் மட்டும் போயிட்டு இருக்குது. எங்களுக்கு இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இது அடுத்தடுத்து நடந்ததுன்னா நாங்க எங்க போறோம்? ஒவ்வொரு தடவையும் நான் மனு கொடுத்துட்டே இருக்கிறதா? ஒவ்வொரு தடவையும் நான் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறதா? நான் என்னோட வாழ்க்கையை எப்போ வாழ்ந்திருக்கேன்? அங்க அவ்வளவு தப்பு நடக்கும் போது ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் மளிகை கடை எப்படி நடத்தலாம்? அதனால இது வந்து உள்ள என்ன விசாரணை, முறையான நீதி விசாரணை பண்ணாதான் இது கிடைக்கும். இல்லைன்னா நீதி கிடைக்காது.